நிறைய பேர் கடை விலாகே போட்டுட்ருக்கிறீங்க, ஏன் வீட்டோட விலாகே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. எல்லார் வீடியோலையுமே வீட்டில் சமைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது எல்லாம் போட்டுட்டு தாங்க இருக்காங்க. நான் ஏன் கடை வீடியோஸாக இப்போ நான் அதிகமாக போடுறேன்னா, எனக்கு நிறைய டிஎம் என்னென்னா, அக்கா சின்ன கடையை வச்சு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. உங்களை பார்த்தோன்னே நான் கடை ஸ்டார்ட் பண்ணேன், உங்கள் வீடியோஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன், சின்ன கடையாக தான் பிடிச்சிருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல, இப்படியே நான் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பெருசாக வரேன், அந்த மாதிரிலாம் நிறைய மெசேஜஸ் வருது. நிறைய பேர் கடை தேடிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு வில்லேஜில் உட்காந்துட்டு ஒரு சின்ன கடையை பிடிச்சி நானே இந்த அளவுக்கு சம்பாதிக்கும் போது டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்றதும் ஒரு மோட்டிவேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எனக்கு வீடியோ பார்த்தா பிஸ்னஸ் வருதான்னா நிஜமாக கிடையவே கிடையாதுங்க. எனக்கு வீடியோ பார்த்து ரொம்ப ரேர் தான் கஸ்டமர்ஸ் வருது. ஒரு மாதத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் உங்கள் வீடியோ பார்த்தாங்கன்னு வருவாங்க. மீது எல்லாமே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு ஒருத்தர் பண்ணிட்டு போய் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வரதான். இதை தான் எப்பயுமே மோட்டிவேட்டாக நான் சொல்லுவேன். சும்மா சமைக்கிறது, தூங்குறது, எந்திரிக்கிறது எல்லாரும் போடுறதா, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள்.